ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ருசியாக இருக்குங்க. நாங்கள் ஒரு ஸ்பெஷலாக செய்வோங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே செய்யணும், மறந்துடக்கூடாது. குக்கர் எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டுக்கலாம். 4 தக்காளி, 2 வெங்காயம், பச்சை மிளகாய் 3, பூண்டு ஒரு 5 பல், மஞ்சத்தூள், உப்பு. கத்திரிக்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை தண்ணி வடிகட்டிட்டு அதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை சேர்க்கக்கூடாது, வேறு தண்ணி தான் சேர்க்கணும். இந்த டம்ளரால் நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் எடுத்துக்குங்க. அதிலே எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் மறந்துட்டேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பொங்கி வராது மேலே ரொம்ப, அதனால தான் எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்குங்க, போதும். அது நல்லா வெந்துடும். இந்த கலவோட எதுக்கு போடுறேன்னா, மேலே பொங்கி வருதுல்ல, அப்போ வந்து எங்கே பார்த்தாலும் சிந்தாது, அதுக்குள்ளேயே போயிடும். அதுக்கு வெந்துருச்சு. தண்ணியை தனியாக வடிகட்டிட்டு இனிமேல் மத்து இருந்தீங்கன்னா நசுக்கி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்தமாரி காய் நசுக்கிற தலையே நசுக்கிக்கலாங்க. அது நல்லா வெந்துடும். வெந்ததுனால நசுக்கி எடுத்துருங்க. கடைஞ்சி கூட எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. அது பொரிஞ்சோடனே பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா அதுவும் பொரிஞ்சு வரட்டுங்க. வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட கட்டி இருந்தாலும் சேர்த்துங்க. என்கிட்ட தூள் இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் கடைஞ்சி வச்சுருந்தீங்களா, அதில் சேர்த்து ஊற்றிக்கலாங்க. ஒரு கொதி வந்தோடனே கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துங்க. அதுதாங்க நல்லா ருசி கொடுக்கும். அதையும் சேர்த்துக்குங்க மறந்துடாமல். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லைங்க, ஏற்கனவே வெந்தது தானே. நல்லா ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழை போட்டுருங்க. உங்களுக்கு கட்டியாக வேணுன்னா நீங்கள் கட்டியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் தோசை இட்லிக்கெலாம் நல்லாயிருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்கணும். ருசியாக இருக்குங்க. சூப்பரான இட்லி தோசைக்கு சைடிஷ். பருப்பு இல்லாத சாம்பார் சொல்லலாம். ஆனால் இது கத்திரிக்காயும் தக்காளியும் தான் நிறைய போட்டிருக்கோம். ருசி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன், அதான் உங்கள்கிட்ட இப்படி ஊற்றி காட்டுறேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கத்திரிக்காய் கடையல் ரெடி. நீங்களும் செய்யுங்க. ஓகே, பாய்.